தமிழ் சின்னத்திரை வரலாற்றில் லொல்லு சபா நிகழ்ச்சி யாராலும் மறக்க முடியாத ஒன்று. நகைச்சுவையுடன் சினிமா படங்களை கலாய்த்து மக்களை வயிற்று குலுங்க சிரிக்க வைத்த அந்த நிகழ்ச்சிதான் சந்தானம், யோகி பாபு, சுவாமிநாதன், மனோகர், ஜீவா, சேஷு உள்ளிட்ட பல கலைஞர்களை வெள்ளித்திரைக்கு கொண்டு சென்றது. அந்த கலைஞர்களுக்கு காட்ஃபாதர் என்றால் அந்த நிகழ்ச்சியின் இயக்குனர் ராம்பாலா தான். சினிமாவுக்கு அடுத்தபடியாக சின்னத்திரை பலருக்கும் கனவு தொழிற்சாலையாக உள்ளது. அங்கே வெற்றி பெற்றால் வெள்ளித்திரையிலும் வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் பலர் முயற்சி செய்கிறார்கள். சிவகார்த்திகேயன், சந்தானம் போன்றோர் அதற்கு சிறந்த உதாரணங்கள். பாக்யராஜிடம் உதவி இயக்குனராக இருந்த ராம்பாலா பின்னர் விஜய் டிவியில் இணைந்து லொல்லு சபா நிகழ்ச்சியை இயக்கினார். வாரம் வெளியாகும் படங்களை ரோஸ்ட் செய்வதே அந்த நிகழ்ச்சியின் தீம். யார் நடித்த படம் என்ற பார்வை இல்லாமல் நகைச்சுவை கோணத்தில் எல்லா படங்களையும் கலாய்த்தார்கள். தமிழ் மீடியாவில் சினிமாவை ரோஸ்ட் செய்வதற்கான கலாச்சாரத்தை முதலில் அறிமுகப்படுத்தியது இந்த நிகழ்ச்சிதான். இந்த நிகழ்ச்சியிலிருந்து பலர் சினிமாவுக்கு சென்றாலும் அவர்கள் ராம்பாலாவை மறக்கவில்லை, அவரை மதிப்புடன் நினைத்து வருகிறார்கள். ஆனால் சில சமயங்களில் இப்படியாக படங்களை ரோஸ்ட் செய்தது சில ஹீரோக்களுக்கு எரிச்சலாகவும் இருந்துள்ளது. விஜய் படத்தை ரோஸ்ட் செய்தபோது அவரது தந்தை S.A. சந்திரசேகர் நேரில் அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்த சம்பவமும் நடந்துள்ளது. இந்நிலையில் சமீபத்திய பேட்டியில் ராம்பாலா விஜயகாந்தை பற்றிய ஒரு அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். ஒரு நிகழ்ச்சியில் அனைத்து நடிகர்களையும் கிண்டல் செய்யும் விதமாக ஸ்கிரிப்ட் தயார் செய்திருந்தார்களாம். அதில் விஜயகாந்தையும் கிண்டல் செய்ததாக தகவல் சென்றது. அதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் தரப்பிலிருந்து ராம்பாலாவுக்கு அழைப்பு வந்ததாம். அவர் உள்ளிட்டோர் நேரில் சென்றபோது விஜயகாந்த் ஃபைட் ரிகர்சலில் இருந்தாராம். அதே மூடில் வந்து கோபமாக பேசுவாரோ என்று பயந்தார்களாம். ஆனால் விஜயகாந்த் மிகவும் அமைதியாக வந்து எல்லா நடிகர்களையும் கிண்டல் செய்கிறீர்களாமே என்று கேட்டாராம். அதற்கு ராம்பாலா, சார், எல்லாரையும் பேலன்ஸாகத்தான் கிண்டல் செய்கிறோம், ஹீரோக்களும் கிண்டல் அடிக்கும் வகையில் ஸ்கிரிப்ட் இருக்கும் என்று விளக்கம் அளித்தாராம். அதற்கு விஜயகாந்த், நான் இன்னும் அந்த நிகழ்ச்சியை பார்க்கவில்லை, பார்த்துவிட்டு சொல்கிறேன் என்று அமைதியாக அனுப்பி வைத்தாராம். அதன் பிறகு அந்த விவகாரம் அப்படியே முடிந்து விட்டதாம்.